ஓகே, இப்போ நான் SQL சர்வர் லாகின் பண்றேன். விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணி தான் லாகின் பண்ணிருக்கேன். நம்ம இதுக்கு முந்தின செஷன்ல வந்து கன்ஸ்டன்ட்ஸ் கான்செப்ட் பார்த்துட்டு இருந்தோம். அந்த கன்ஸ்டன்ட்ஸ்ல வந்து ஏற்கனவே பிரைமரி கீ கிரியேட் பண்றது எப்படி, ஃபாரின் கீ கிரியேட் பண்றது எப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கு முந்தின செஷன்ல ஃபாரின் கீயை கொரி மூலமா எப்படி கிரியேட் பண்றதுன்னு யூஸ் பண்ணிருந்தோம். அப்புறமா டிஃபால்ட் வேல்யூஸ் எப்படி ஃபாரின் கீக்கு கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதோட சேர்த்து கேஸ்கேடிங் ஃபீச்சர் எனேபிள் பண்றது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். கிளியர்? இப்போ செக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் பார்க்க போறோம். இந்த செக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா என்ன, எங்க யூஸ் பண்ண போறோம் செக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறது? இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கிற அந்த டேபிள் டீடைல்ஸை பார்க்கலாம். நம்ம டேபிள் பர்சன், டேபிள் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேபிள் வந்து யூஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். இங்க ஜஸ்ட் நான் நியூ கொரி விண்டோ என்ன செய்யறேன் வந்து ஓப்பன் பண்றேன். இந்த நியூ கொரி விண்டோல வந்து யூஸ் சாம்பிள் db1 அண்ட் கோ அப்படின்னு சொல்லி போட்டு நான் செலக்ட் பண்ணி ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கோ அப்படிங்கிறது செகண்ட் லைனாக போட்டுருவாங்க. ஸோ இது வந்து சேஃப் எப்பவுமே எழுதும்போது இப்போ எழுதுறது என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் எந்த டேட்டா பேஸில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டேட்டா பேஸ் பை டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகும்போது எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இதில் வந்து உங்களுக்கு மாஸ்டர் அப்படிங்கிற டேபிள் கூட என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து செலக்டடாக இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட என்ன பண்ணிக்கலாம், நாம எந்த டேட்டா பேஸை ஒர்க் பண்றோமோ அந்த டேட்டா பேஸ் நேம் யூஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு கோ கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா பேஸ் வந்து போயிடும். இது ஒரு சேஃபர் சைடாக இருக்கும். இப்போ நான் நம்மளோட டேபிள் என்னவோ அதை நான் அப்படியே செலக்ட் பண்ணுறேன். TBL பர்சன். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். இதான் நம்மகிட்ட இருக்கிற டேபிள். இந்த டேபிள் தான் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது. அதே மாதிரி செகண்ட் டேபிள் ஒன்று வச்சிருந்தோம் இல்லையா, டேபிள் ஜெண்டர். ஸோ இது வந்து செகண்ட். ஃபைன். இப்போ இந்த டேபிள்ல இந்த ஐடி காலம் அப்படிங்கிற அந்த ஐடி காலம் வேல்யூ 1 2 3 4 5 6 4ங்கிறது இல்ல, ரிமூவ் ஆயிருக்கு. 5 6 அப்படிங்கிறது இருக்கு. ஃபைன். ஜெண்டர் ஐடி 1 1 2 1. இந்த 1ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா மேல், 2ங்கிறது ஃபீமேல் அண்ட் 3ங்கிறது அன்னோன் அப்படிங்கிறது சொல்லிடணும். ஓகே ஃபைன். இதுல ஆக்சுவலா நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா வந்து ஜஸ்ட் என்னோட டேபிள் பர்சன் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு இல்லையா, இந்த டேபிள்ல நான் என்ன பண்ணி ஜஸ்ட் ஒரு காலம் ஆட் பண்ணிக்க போறேன். எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற டேபிள்ல காலம் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். காலம் ஆட் பண்றதும் நம்ம 2 வேல பண்ணலாம். கிராஃபிக்கலாவும் பண்ணலாம், எப்படியும் பண்ணலாம், கொரி மூலமாவும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிராஃபிக்கலா பண்ணி காட்டுறேன். எனக்கு இந்த டேபிள் பர்சன் அப்படிங்கிறதுல வேணும். அதனால அந்த டேபிள் பர்சன் அப்படிங்கிற அந்த டேபிள ரைட் கிளிக் பண்ணி டிசைனை கிளிக் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசைனுக்கு போயிட்டு இந்த இடத்துல ஏஜ் அப்படி சொல்றேன். ஏஜ் இன்டீஜர் டேட்டா, அதனால இன்டீஜர். நல்லா இருக்கலாம்னா எஸ் நல்லா இருக்கலாம் அப்படிங்கறனால அலோவ் நல்ஸ் டிக் பண்ணிக்கிறேன். தென் சேவ் அப்படி சொல்லி கொடுத்துறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் பண்ணும்போது ஏஜ்ங்கிற ஒரு காலம் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அவைலபிளா இருக்கும். பட் இது வந்து இப்பதான் கிரியேட் பண்ணது அப்படிங்கறனால இதுல என்னவா இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்கும். நோ வேல்யூஸ். இதை நம்ம என்ன பண்ணலாம், கொரி மூலமாகவும் பண்ணலாம். இப்போ நாங்க டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்து இங்க ரன் பண்றேன். இப்போ நோ காலம், ஏஜ் காலம். கொரி மூலமா என்ன செய்யலாம்னா காலம் கிரியேட் பண்ணலாம். ஆக்சுவலா நேத்து நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொரி மெத்தட் எப்படி எழுதுனா ஆல்டர் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன் ஆல்டர் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங்கா என்னோட டேபிள் இருக்குது, அதை நான் என்ன பண்றேன்னா ஆல்டர் பண்றேன். அதுல நான் என்ன பண்ணேன்னா கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணேன். அதே மாதிரி இப்ப என்கிட்ட எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற என்னோட டேபிள்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு காலம் என்ன பண்ண போறேன்னா ஆட் பண்ண போறேன். அப்போ அகைன் நான் என்ன பண்ண போறேன், ஆல்டர் தான் பண்ண போறேன் என்னோட டேபிள்ல. அப்போ ஆல்டர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். ஆல்டர் டேபிள் இது சின்டாக்ஸ். எந்த டேபிள், டேபிள் பர்சன். ஆல்டர் டேபிள் பர்சன். என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். என்ன ஆட் பண்ண போறோம், காலம். என்ன நேம்ல, ஏஜ்.
ஏஜ்ங்கிற காலம் வந்து என்ன டேட்டா டைப்ல இருக்கணும்? இன்டிஜர். இது நல்லா அலோவ் பண்ணலாமா? எஸ், அலோவ் பண்ணலாம். அப்ப இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரி பண்றேன். கமாண்ட்ஸ் கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல்லி. இப்போ நான் திரும்ப ட்ரை பண்ணி பார்க்குறேன், செலக்ட் பண்ணி பார்க்குறேன். இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு சி ஏஜ் காலம் கிரியேட்டட். இதெல்லாம் பேசிக் லெவலில் இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஒரு பேப்பரை கையில் கொடுத்து டக்குன்னு இந்த மாதிரி குறி எழுதுங்க. ஹவு டு ஆட் ஒன் எக்ஸ்ட்ரா காலம் இந்த எக்ஸிஸ்டிங் டேபிள் அப்படின்னு சொல்லி சின்டாக்ஸ் எழுத சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி எழுதிடலாம். அப்போ எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு டேபிள்ல காலம் ஆட் பண்றதா இருந்துச்சுன்னா எப்படி ஆட் பண்ணலாம்? இப்படி தான் ஆட் பண்ணணும். ஃபைன். இதுல இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வேல்யூஸ் என்ட்ரி பண்ண போறேன். இன்சர்ட் ஒரு டேபிள்ல வேல்யூ என்ட்ரி பண்றதா அதுக்கான கொரி என்னன்னா இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் என்ன, டேபிள் பர்சன், வேல்யூஸ் ஆஃப் உங்களோட வேல்யூஸ். நான் இப்போ 6 இருக்கு, நான் 7 கொடுக்குறேன். ஸோ அடுத்தது நேம். அந்த நேம் அப்படிங்கிறது வந்து கண்ணன். இமெயில் k@k.com. So gender ID male 1, age so 28. நான் செலக்ட் பண்ணி ரன் பண்றேன். ஒன் ரோ அஃபெக்டட். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். So 7th record added. இங்க இந்த ஏஜ்ங்கிற காலத்தை வச்சு தான் இப்போ நம்ம செக் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னங்கிறத பார்க்க போறோம். பொதுவா ஒரு ஹியூமன் பர்சனுக்கு ஏஜ் வேல்யூ என்ட்ரி பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பா ஏஜ் வேல்யூ என்னவா இருக்காது அப்படிங்கன்னா வந்து நெகட்டிவ்ல இருக்காது. அதே மாதிரி அப்ராக்சிமேட்டா மேக்ஸிமம் ஏஜ்ங்கிறது நான் என்ன பண்ணிக்க போறேன்னா 150 வச்சுக்க போறேன். இந்த 150க்கு மேல எனக்கு என்ன இருக்க போறது இல்லைன்னா ஏஜ் இருக்க போறது இல்லை. அப்போ நீங்க எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எங்க அப்போ எனக்கு வந்து இந்த ஏஜ் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 218 என்ட்ரி பண்றேன். இப்படி என்ட்ரி பண்ணாலும் எனக்கு அக்செப்ட் பண்ண தான் செய்யும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் படி பார்க்கும்போது. இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா 218 இருக்கு. ஸோ இங்கே தான் எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா வந்து ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ண வேண்டிய தேவை வருது. ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் டைப் ஆஃப் வேல்யூஸை மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் ரேஞ்ச் வேல்யூஸ் அல்லது பர்டிகுலர் டைப் ஆஃப் வேல்யூஸை மட்டும்தான் ஒரு ஃபீல்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி வாங்க வைக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் நமக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து செக் கன்ஸ்ட்ரைன் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். Check constraint is used to limit the range of the values that can be entered for a column. எப்படி கிரியேட் பண்றது? அப்போ இந்த ஏஜ்ங்கிற காலம் எனக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறீங்கன்னா வந்து 0க்கு கீழே வேல்யூஸ் வந்தாலும் அக்செப்ட் பண்ணக்கூடாது. 150க்கு மேல வேல்யூ வந்தாலும் என்ன செய்யக்கூடாதுன்னா அக்செப்ட் பண்ணக்கூடாது. எப்படி
அப்ப செக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்? சேம் நம்ம ரெண்டு வேல கிரியேட் பண்ணலாம். கிராஃபிக்கலாவும் கிரியேட் பண்ணலாம், கொரி மூலமாவும் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் கிராஃபிக்கலா கிரியேட் பண்றது எப்படிங்கறத சொல்லிடுறேன். நம்ம எந்த டேபிளுக்கு கிரியேட் நம்மளுடைய காலம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த டேபிள்ல இந்த காலம்ஸ் அப்படிங்கிறதுல இருக்குது. சோ இத நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இந்த டேபிள்ல தான் நம்மளுடைய காலம்ஸ் இருக்குது. ஏஜ் காலம் இருக்கு. இப்ப இந்த ஏஜ் காலம்ல தான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து இந்த ரேஞ்ச் வேல்யூவை எக்ஸீட் ஆகக்கூடாது, அது லெஸ் அமௌண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு செக் கன்ஸ்ட்ரெயின் எழுத போறோம். அப்ப கன்ஸ்ட்ரெயின் எழுதுறதா இருந்தால் இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணி நியூ கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு கிளிக் பண்ணலாம். ஸோ திரும்ப ஒரு டைம் நான் காட்டுறேன். கன்ஸ்ட்ரெயின் டேபிள்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணி நியூ கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு கிளிக் பண்றேன். இங்க the expression அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் எழுத போறேன். என்ன கண்டிஷனா இருக்கணும்? ஏஜ் காலம் நேம் என்னவோ அந்த நேம் இங்க சொல்லணும். எந்த காலத்துக்கு நீங்க எழுத போறீங்களோ அந்த காலமோட நேம் இங்க சொல்லணும். ஏஜ் வேல்யூ should be greater than 0. நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்க கூடாது. அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் இருக்கு. அப்போ and ரெண்டு கண்டிஷனும் satisfied பண்ணனும்னா and logical operator. Age it should not be it should be less than 150. 150 க்கு மேலே ஏஜ் போக கூடாது. கண்டிஷன் எழுதிடுறேன். ஓகேன்னு கொடுத்துறேன். So error validating constraint ck tbl person அப்படின்றது do you want to edit the constraint கேக்கு constraint ஓட நேம் நீங்க எடிட் பண்ண போறீங்களா? constraint ஓட நேம் எனக்கு டிஃபால்ட் ckங்கிறது செக். so table. so அடுத்ததா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காலம் நேம் ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க. ஓகே அடுத்தது பாருங்க செக் எக்ஸிஸ்டிங் டேட்டா ஆன் கிரியேஷன். நீங்க செக் கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்றீங்களே, கிரியேட் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங்கா இந்த டேபிள்ல இந்த கண்டிஷனை பிரீச் பண்ற மாதிரி ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரெக்கார்டை செக் பண்ணணுமா வேண்டாமா? எஸ் செக் பண்ணணும். இருக்குதா முதல்ல அப்படி ரெக்கார்ட்? எஸ் இருக்குது. நான் இப்ப க்ளோஸ் கொடுத்துறேன். இங்க பாருங்க இதுல நான் திரும்ப எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். 218 இருக்கு. அப்போ இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இதான் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண செக் கன்ஸ்ட்ரெயின். அந்த கன்ஸ்ட்ரெயின் இதை எஸ்ன்னு கொடுத்துருக்குறோம். கொடுத்துட்டு இங்க க்ளோஸ் கொடுத்துட்டு நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் ஆகுதான்னு பார்ப்போம். ரெண்டு டேபிளையும் சேவ் பண்ணுவான்னு கேக்குது. எஸ்ன்னு கொடுக்குறேன். Table person has changed column age was added and will be deleted. Okay. Error validating check constraint check. இந்த constraint create பண்றதுல error அடிக்கு. Unable to add constraint. இந்த constraint என்னால என்ன பண்ண முடியாது? add பண்ண முடியாது. Alter table statement conflicted with the check constraint. Check constraint ஓட இந்த டேபிள நான் ஆல்டர் பண்ண ட்ரை பண்ணும்போது கான்ஃப்ளிக்ட் ஆகுது. Why? எந்த டேபிள்ல எந்த டேட்டாபேஸ்ல எந்த டேபிள்ல எந்த காலம்ல இந்த காலம்ல ரீசன் நமக்கே தெரியும். என்னதான் இந்த 2 நம்ம கண்டிஷன் என்ன? should be less than 150. நம்ம கன்ஸ்ட்ரெயின் கிரியேட் பண்ணும்போது என்ன சொல்லிருக்கோம்? எக்ஸிஸ்டிங்கா ரெக்கார்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெக்கார்டுல என்ன செக் பண்ண சொல்லிருக்கோம்னா இந்த கன்ஸ்ட்ரெயினை அப்ளை பண்ணுன்னு சொல்லிருக்கோம். அப்படி அப்ளை பண்ணி பார்க்கும்போது இங்க என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஒரு வேல்யூ மோர் தென் 150 இருக்கனால நான் கன்ஸ்ட்ரெயின் கிரியேட் பண்ண முடியாதுன்னு எரர் சொல்லுது டேட்டாபேஸ். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? delete from the table person where
id equal to 8 நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் மெத்தட் அந்த delete பண்ணிக்கலாம் இதான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படி இல்லனா நம்ம கிரியேட் பண்ணும்போது அது என்ன செஞ்சிரணும் இருக்கும் நோன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் அதுக்கு பெஸ்ட் மெத்தட் கிடையாது அப்போ இந்த வேல்யூவை delete பண்ணிட்டு இல்லனா அந்த வேலிட் வேல்யூவை சேஞ்ச் பண்ணிடணும் 218 இருக்குறத வேலிட் வேல்யூவை அதை எடிட் பண்ணிக்கணும் இப்போ சேவ் பண்ண ட்ரை பண்ணலாம் எஸ் new constraint delete constraint age should be greater than 0 and age less than 150 so yes close okay refresh so 28 தான் இருக்குது now கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு constraintல போயிட்டு right click new constraint so expression age greater than 0 and age less than 150 then okay the name constraint for age column ck represent பண்றது check constraint அப்படிங்கிறது tbl person அப்படிங்கிறது டேபிள்ல அதுல ஏஜ்ங்கிறது எந்த காலம் அப்படிங்கிறது சோ இது எஸ் எக்ஸிஸ்டிங்கா இருக்குது செக் பண்ணனும் சொல்லி சொல்றோம் then close it save இவ சேவ் ஆயிடுச்சு பாருங்க எந்த இஷ்யூஸ் இல்லாம சேவ் ஆயிடுச்சு இப்போ என்னோட queryல வந்துட்டு நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா சேம் இதே ரெக்கார்டை என்ட்ரி பண்ண ட்ரை பண்றேன் see this one என்ன ஆயிடுது the instead statement conflicted with the check constraint constraint ஓட நேம் என்ன ck underscore dbl person underscore age இதான் நம்ம constraint ஓட நேமா கிரியேட் பண்ணிருக்கோம் so இந்த constraint error throw பண்ணுது ஏனா values conflict ஆகுது ஏன் conflict ஆகுதுன்னா நாம சொல்லிருக்கிற value அப்படிங்கிறது என்னவா இருக்கணும் it should be less than 150 இல்ல நான் -28 னு கொடுக்கிறேன் again same error தான் should be greater than 0 so இந்த இடத்துல 38 அப்படி சொல்லி கொடுக்கிறேன் click so insert ஆயிடுச்சு one rows affected இப்போ செலக்ட் பண்ணி பார்க்கலாம் 8th record yes available with the age 38 clear so இந்த மாதிரி தான் என்ன பண்ணிக்கலாம் constraint create பண்ணலாம் அப்ப constraint create பண்றது கிராஃபிக்கலா என்ன செஞ்சிட்டோம் அப்படினா வந்து create பண்ணிட்டோம் இங்க refresh பண்ணி பார்க்கறேன் yes இப்போ என்னோட constraint available-ஆ இருக்குது இப்போ நம்ம இந்த constraint வந்து கிராஃபிக்கலா create பண்ணனால நான் just அத வந்து என்ன செய்றேன் அப்படினா வந்து ரிமூவ் பண்ணிக்க போறேன் alter query மூலம் ரிமூவ் பண்ண போறேன் alter table person drop இங்க delete பண்றதுக்கு drop னு யூஸ் பண்ணுவோம் எதை drop பண்ண போறோம் constraint எந்த constraint ck underscore table person underscore ageங்கிற constraint select பண்ணிட்டு run பண்றேன் commands completed successfully constraintல போயிட்டு refresh பண்றேன் yes it's removed so confirm பண்ணி பார்த்துக்கலாம் 38 Mukesh 9th ID M one drop affected that means accepted 380 ங்கிறது accept ஆகிடுச்சு ஏன் constraint இல்ல இப்போ நம்மகிட்ட அதனால தான் என்ன ஆயிடுச்சு இத accept பண்ணிடுச்சு clear-ஆ இப்போ அந்த 9th ரெக்கார்டை ரிமூவ் பண்ணிடுறேன் fine இப்போ எதுவுமே இல்ல ஓகே
ஸோ இதே கன்ஸ்ட்ரைன்ட்க்குரிய இந்த செக் கன்ஸ்ட்ரைனை கிரியேட் பண்றதுக்கான அதை கிராஃபிக்கலா பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கொரி மூலமாகவும் என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். ஸோ அங்கேயும் என்னதான் யூஸ் பண்ண போறோம், ஆல்டர் தான். எப்படி காலம் கிரியேட் பண்றதுக்கு ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், ஆட் காலம் நேம் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து கன்ஸ்ட்ரைன்ட் கிரியேட் பண்ண போறோம், செக் கன்ஸ்ட்ரைன்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஆல்டர் டேபிள், டேபிள் பர்சன், இது நம்மளோட டேபிள். இதுல என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். காலமா இருந்துச்சுன்னா காலம் ஆட் பண்ண போறோம்னு சொல்ல வேண்டாம். ஆனா கன்ஸ்ட்ரைன்ட் இருந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரைன்ட் தான் ஆட் பண்ண போறோம் அப்படிங்கிற நேம் கொடுக்கணும். அப்ப நான் ஆட் பண்ண போறது என்னது, கன்ஸ்ட்ரைன்ட். என்ன கன்ஸ்ட்ரைன்ட், இது செக் கன்ஸ்ட்ரைன்ட் யூஸ் பண்ண போறேன். என்ன பேர்ல பண்ண போறேன், டேபிள் பர்சன், ck_table person, எந்த காலத்துக்கு, ஏஜ். இந்த கன்ஸ்ட்ரைன்ட் பேரை நான் கிரியேட் பண்ணி வச்சு, இது வந்து நான் கொடுக்குற கன்ஸ்ட்ரைன்டோட நேம். ஸோ அப்ப நான் கிரியேட் பண்ண போற கன்ஸ்ட்ரைன்ட் என்னது, செக். அது செக்ங்கிற கீவேர்டு. என்ன ரேஞ்ச் கொடுக்குறீங்க, ஏஜ் should be greater than 0 and age column name இங்க சொல்லணும் should be less than 150. So then commands completed successfully. இப்போ நான் இங்க ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் கிளிக் பண்றேன். see constraint கிரியேட் ஆயிடுச்சு. அப்ப இந்த ரெக்கார்டை நான் ட்ரை பண்றேன். இப்போ கிரியேட் ஆகுமா, ஆகாது. ஏன்னா age should be less than 150, அதுக்கு மேல இருந்துச்சுனால இதை அக்செப்ட் பண்ணாது. அப்ப கன்ஸ்ட்ரைன்ட் இப்போ செக் கன்ஸ்ட்ரைன்ட் இப்போ எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ அது பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ செக் கன்ஸ்ட்ரைன்ட் அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த கன்ஸ்ட்ரைன்ட் கான்செப்ட் SQL சர்வர்ல இருக்கக்கூடியது. இதோட மெயின் பர்பஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு காலம்ல ஸோ என்ன ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை வந்து என்ட்ரி பண்ணலாம். நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலம் வந்து ஜெண்டருக்குன்னு ஒரு காலம் இருக்குது அப்படின்னா அதுல வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும் வந்து மேல் ஆர் ஃபீமேல் அல்லது M ஆர் F இது மட்டும் தான் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா அதே கண்டிஷன் அப்ளை பண்ணலாம் செக் கன்ஸ்ட்ரைன்ட் யூஸ் பண்ணி. இல்ல 0 1 தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 0 1 தான் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். அப்போ ஒரு காலம்ல ரேஞ்ச் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து கண்டிஷனல் வேல்யூஸ் அப்ளை பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா செக் கன்ஸ்ட்ரைன்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். அதான் சொல்லியிருக்கோம். So check constraint is used to limit the range of the values that can be entered for a column. This is a syntax. Syntax for creating constraint. The existing table தான் நம்ம கிரியேட் பண்றோம், அதுக்கான syntax. இந்த check constraints வந்து என்ன பண்ணுதுன்னா, if the boolean expression returns true, then the check constraint allows the value. இப்போ நம்ம check constraint அப்ளை பண்றதுனால என்ன பேக் எண்ட்ல என்ன ப்ராசஸிங் நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படிங்கன்னா வந்து it is checking if it is returning true, boolean result return பண்ணுது. If it is true na it's accepting, if it is false அப்படினா என்ன செய்யுது அப்படினா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. null value பாஸ் பண்ணா என்ன ஆகும், இந்த இடத்துல நான் என்ன பாஸ் பண்றேன் அப்படினா null value பாஸ் பண்றேன். insert into table person values of 9 null values பாஸ் பண்றேன், என்ட்ரி பண்றேன், 1 rows affected. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் பண்ணிட்டேன், see 9th record null. அப்ப நல்லா இருந்துச்சு அப்படினா அது என்ன பண்ணிக்கிறது அப்படினா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஏன்னா நல்லுன்னு வரும்போது அது என்ன பண்ண போறது இல்ல, வேல்யூ கண்டிஷன் செக் பண்ண போறது கிடையாது. வேல்யூஸை நீங்க என்ட்ரி பண்ணும்போது தான் வேல்யூ கண்டிஷனை செக் பண்ணணும். நல்லுன்னு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த காலம் நல்லபிள் காலமா இல்லையா, நாம கிரியேட் பண்ணிருக்கும் போது என்ன கொடுத்துருக்கிறோம், ஏஜ் இன்ட் நல், அப்ப நல் அக்செப்ட். அதனால நல்லு. அப்ப நல் பண்ணும்போது என்ன செய்யாது, பூலியன் ரிசல்ட் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. பட் ஏதாச்சும் வேல்யூஸ் என்ட்ரி பண்ணீங்கன்னா பூலியன் என்ட்ரி பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். செக் கன்ஸ்ட்ரைன்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது டேட்டாபேஸ்ல ஒரு டேபிள்ல அப்படிங்கிறது கிளியரா? So check constraint. ஏதாச்சும் டவுட் இருக்கா?
சாட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணலாம். செக் கன்ஸ்ட்ரெயின். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா நீங்க டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த லைன்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து செக் கன்ஸ்ட்ரெயின் கிரியேட் பண்றதுக்கான query எழுதிக்கலாம். அந்த இதுலயே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டேபிள கிரியேட் பண்ணும்போதே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டா டைப் ஸ்பேஸ் நல் ஸ்பேஸ் செக்னு எழுதி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம். செக் பண்ணி பாருங்க. ரைட், ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சின்டாக்ஸ்ல எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க. ஸோ ஸோ கன்ஸ்ட்ரெயின் டேபிள் கிரியேட் பண்ணும்போதும் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை டேபிள் கிரியேட் பண்ண பிறகு எக்ஸிஸ்டிங் டேபிள் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண மாதிரி ஆல்டர் டேபிள் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிளியர்? ஃபைன். அடுத்தது ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா என்ன? ஐடென்டிட்டி அப்படிங்கிறது நார்மலா பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட டேபிள்ல இந்த ஐடி காலம் எடுத்துக்கோங்க. இந்த ஐடி காலம் அப்படிங்கிறது நாம இன்புட் என்ட்ரி பண்றோம். ஒவ்வொரு தடவையும் புதுசா ஒரு ரெக்கார்ட் என்ட்ரி பண்ணும்போது என்ன செய்யணும்னா நம்ம என்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். பட் லைவ் என்வரான்மெண்ட்ல போகும்போது பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ரெக்கார்ட் எதுங்கிறதுல நமக்கு தெரியாது. ஏன்னா லைவ் என்வரான்மெண்ட்ல எப்படி இருக்குன்னா வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து டேட்டாஸ் வந்துட்டு இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து டேட்டாஸ் வரும்போது அந்த டேட்டாஸ் வந்து லாஸ்ட் என்ன ரெக்கார்டு இருக்கோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி அதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த ஐடி காலம் வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்டட் காலமா என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக ஆட்டோ இன்க்ரிமெண்டட் காலம்னா என்ன ஆயிடும்னா லாஸ்ட் வேல்யூஸ் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வேல்யூ புது ரெக்கார்டு வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வரும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கஸ்டமரோட டீடைல்ஸ் வாங்குறீங்கன்னு கஸ்டமர் டீடைல்ஸ் என்ட்ரி பண்ணும்போது கஸ்டமர் வந்து என்ன செய்ய முடியாதுன்னா கஸ்டமரோட ஐடி என்னவா இருக்குங்கிறது அவங்க ஜென்ரேட் பண்ண முடியாது. ஒரு எம்ப்ளாயினா எம்ப்ளாயோட ஐடி என்னவா இருக்குன்னு அவங்க ஜென்ரேட் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா எம்ப்ளாயோட டீடைல் மட்டும் தான் என்ட்ரி பண்ணீங்க. டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆன பிறகு எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்ப்ளாயோட ஐடியோட சேர்த்தது என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். கஸ்டமர் டீடைல்ஸும் ஸ்டோர் ஆகும்போதும் கஸ்டமரோட ஐடியோட சேர்த்து என்ன செஞ்சிருக்குன்னா ஸ்டோர் ஆயிருக்கும். ஸ்டோர் ஆன பிறகு உங்களுக்கு கஸ்டமர் ஐடி என்னங்கிறத யூஐல வந்து டிஸ்பிளே பண்ற மாதிரி லாஜிக்ஸ் அப்ளை பண்ணிருப்பாங்க. அவங்க ஐடி என்னங்கிறத நீங்க எடுத்து வச்சுக்கலாம். அப்ப அந்த மாதிரியான சினாரியோஸ் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்க நம்ம என்ன லாஜிக்ஸ் அப்ளை பண்ணா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா இப்ப இருக்கிற மாதிரி நார்மல் காலமா இருந்துச்சுன்னா அதை என்ன செய்ய முடியாது அப்படிங்கிறதுனா வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அங்கதான் நமக்கு என்ன கான்செப்ட் தேவைப்படுது அப்படின்னா ஆட்டோ இன்கிரிமெண்டட் கான்செப்ட் தேவைப்படுது. அந்த ஆட்டோ இன்கிரிமெண்டட் காலம் அப்படிங்கிறது எப்படி இங்க எஸ்கியூஎல் சர்வர்ல கிரியேட் பண்றது, அதுக்குதான் நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். கிளியர்? எங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். கிரியேட் டேபிள் ஸ்மார்ட் டேபிள் பர்சன் 1 அப்படின்னு கிரியேட் பண்ணி ஐடென்டிட்டி காலத்தோட ஒரு டேபிளை கிரியேட் பண்றதா இருந்தா கொரி மூலமா எப்படி கிரியேட் பண்றது. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து ஐடி அப்படின்னு யூஸ் பண்ண போறேன். சும்மா டிஃபரன்ஸ் இருக்கட்டும். அந்த இதுக்கு இருக்கும் பர்சன் ஐடி. இது என்னவா இருக்க போகுதுன்னா இன்டீஜர். இது வந்து ஐடென்டிட்டி காலம். ஐடென்டிட்டிங்கிறது ஒரு கீவேர்டுங்க இருக்குது. அப்ப ஐடென்டிட்டி காலம் அப்படின்னு கிரியேட் பண்ணா அது எப்படி வேல்யூஸ யூஸ் பண்ணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா வந்து சீட் வேல்யூ என்ட்ரி பண்ணணும், இன்கிரிமெண்ட் வேல்யூ என்ட்ரி பண்ணணும். சீட் வேல்யூ அப்படின்னா என்ன? என்னுடைய அந்த ஐடென்டிட்டி காலம் இருக்கு இல்லையா, அந்த காலம் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய வேல்யூ 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ரெக்கார்டு என்ட்ரி பண்ணணும்னா அவ பர்சன் ஐடிங்கிறது என்னன்னு வரணும், எனக்கு 1ன்னு வரணும்.
அப்ப அடுத்த ரெக்கார்ட் என்ட்ரி பண்ணும்போது எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகணும்? +1 இன்க்ரிமெண்ட் ஆகணும். 1. அப்போ ஒவ்வொரு ரெக்கார்ட் என்ட்ரி பண்ணும்போதும் எனக்கு ஃபர்ஸ்ட் 1ல ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ரெக்கார்ட் என்ட்ரி ஆகும்போதும் +1 ஆட் பண்ணிட்டே போகும். இந்த இன்க்ரிமெண்ட்ங்கிறது நம்மளுடைய லாஜிக்கலுக்கு தகுந்த மாதிரி தான். பட் ஸ்டாண்டர்டா நம்ம யூஸ் பண்றது நார்மல் ஐடிங்கிறது 1+1 தான் ஆட் ஆகிட்டே போகும். அதனால நான் 1ன்னு கொடுப்பேன். அப்புறமா நேம் varchar of 50 இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. எங்க போயிட்டு நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா டேபிள்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். சி டேபிள் பர்சன் ஐடி நேம் 2 காலம் இருக்கக்கூடிய டேபிள் ரெடி. இப்போ இந்த டேபிளுக்கு நான் வேல்யூஸ் என்ட்ரி பண்ண போறேன். இன்சர்ட் into tbl person1 values of ஆக்சுவலா காலம் எத்தனை இருக்கு? 2 இருக்குது. ஆனா நான் எத்தனை வேல்யூ தான் என்ட்ரி பண்ண போறேன் அப்படிங்கறத வந்து நேம் மட்டும் தான் என்ட்ரி பண்ண போறேன். செலக்ட் பண்றேன், ரன் பண்றேன். 1 rows affected. சோ இத நான் என்ன செய்றேன் அப்படிங்கறத வந்து செலக்ட் பண்ணி பார்க்க போறேன். 1 see நான் என்ட்ரி பண்ணது சிவா அப்படிங்கிற நேம் மட்டும் தான் நான் என்ட்ரி பண்ணேன். ஆனா எனக்கு இங்க ரெக்கார்ட் ஜெனரேட் ஆயிருக்கிறது எப்படி ஜெனரேட் ஆயிருக்குன்னா பர்சன் ஐடி 1 அப்படின்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க ரகு செலக்ட் சி ஆட்டோமேட்டிக்கா +1 ஆகி எனக்கு பர்சன் ஐடி வந்து என்ன ஆகிட்டே வருது பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு வந்துட்டே இருக்கு. தேர்ட் ரெக்கார்ட் என்ட்ரி பண்றேன் பார்கவ். இதெல்லாம் செலக்ட் பண்றேன். பர்சன் ஐடிங்கிற காலம் எனக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா நான் என்ட்ரி பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா whenever we are entering new record into the table person1 table automatically person id will be generated by adding one value to the previous one. கிளியரா? இதான் வந்து ஐடென்டிட்டியோட பர்பஸ்.